ஈரநிலம் தொடங்கி எத்தனையோ படங்களை பார்த்திருக்கோம். தீரன் அதிகாரம் 1, ரைட்டர், அதுக்கப்புறமா கங்குவா, இன்னும் படங்கள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு அவரோட நடிப்பும் சின்னத்திரையில இருந்து அவரோட உழைப்பும் 17 வயதுல சினிமா கனவோட சென்னைக்கு வந்து அது தொடர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லாரோட இல்லங்களிலும் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அந்த முன்னாடி சொல்லுவாங்க அந்த ரேஷன் கார்டுல பேர் தான் இல்ல பட் நம்ம வீட்டு ஆட்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா சின்னத்திரையில இருந்து தான் நம்ம நிறைய பெற்றிருக்கிறோம். அந்த வகையில நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இயக்குனராகவும் கன்னிமாடம் திரைப்படம் மூலமாக, சார் திரைப்படம் மூலமாக தொடர்ந்து அவர் திரைத்துறையில பயணிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்து எங்களுடைய யோ பேக்கர்ஸ் பிளேக்காக திரு போஸ் வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறேன். எவரை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். யுவர் பேக்கர்ஸ் பிளே நிறைய விஷயம் செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசணும்னுட்டு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்களே, இது தனியா இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சதுதான். பட் அது எல்லாத்தையுமே சார் உடைச்சிட்டு போயிட்டாரு. அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ சாதாரணமா வரல. அவங்க போட்டுக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால சினிமாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இப்போ விளையாட்டுக்கு இலங்கை போயிட்டோம்னா சில ஓடிடிஸ் இருக்காது. அங்கே வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும், அமேசான் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி செசல்ஸ் போயிருந்தேன் நான். அங்கே போனோம்னா அங்கே நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு. அந்த ஊருக்கு சினிமாவே கிடையாது. அவன் அதை சுத்தி என்ன சினிமா இருக்கோ அதை தூக்கி வச்சிருக்கிறான். ஸோ உலகம் முழுவதும் சினிமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தமிழ்நாட்டிலையும் சினிமா பண்றான். அவன் தமிழ்நாட்டில் சினிமா பண்றதுக்கு ஒரு ஓடிடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இது வரைக்கும் நடக்கல. சரி, பரவாயில்ல. அதை ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம வாழ்த்தலாம், ஆனா பயமுறுத்தக்கூடாது. ஆனா நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. நம்ம பேசுறது உண்மைங்கிறப்ப உங்களுக்கு அது பயமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 படம் பண்ணோம். நாக்கெல்லாம் இங்க வரைக்கும் வந்துருச்சு 2 படத்துக்கு. ஆமா. ஸோ டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து இயக்குநர்களோ நடிகரோ நாங்களாம் ஓடி வந்துடுறோம். எங்களுக்கு பெரிய அடிப்படை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இங்க வந்து எங்களுக்கு 2 லட்சங்களே போதுமானதா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சூப்பர்னு வந்துடுறோம். 2 கோடி 3 கோடிங்கிறப்போ நான் டைரக்டரு 2 கோடி நான் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் 10க்கு 10 ரூம்ல இருந்திருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்க ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா ப்ரொடியூசர்கிட்ட, இன்னைக்கு 5.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 8.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 10.5 லட்சம் வேணும் சார், இது இப்படி எடுக்கணும் சார். அவருக்கு தான் புரியாதெல்லாம் எல்லாம் சொல்லி 5.5 கோடி. அந்த படத்துக்கு எந்த அடிப்படை வியாபாரமும் இருக்காது. 5.5 கோடி. ஆனா நான் என்னுடைய அடிப்படையில என் மொத்த சொத்தே என் வீட்டுல 5 லட்சம் தாண்டாது. வீடே இருக்காது, வாடகை வீட்டுல இருப்போம். ஸோ அந்த கலைஞர்கள் கிட்டையும் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். எல்லார்டையும் நியாயம் எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட நியாயம் இருக்கா? சிறந்த கதை திரைக்கதைகளோட வர்றீங்களா? நல்ல உழைப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம அதுவும் ஒரு கேள்விக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஓடிடி பத்தி அவர் பேசிட்டாரு, மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாரும் பேசலாம். பட் என் டிபார்ட்மெண்ட் பத்தி நானும் பேசணுமா இல்லையா? ஸோ அவனை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு 2.5 லட்சம் 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு இழுத்து விட்டுட்டு கடைசியா அந்த திரைப்படம் ஒரு இடத்துல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், அதுல படம் போட்டதுனால மட்டும் படத்தை பார்த்துருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் நெட்ஃபிளிக்ஸை நீங்க திறந்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் படங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே அதை நம்ம வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். எல்லா படத்தையுமே பார்த்துட்டோம். பார்க்கறது இல்லை, நம்ம படத்தை செலக்ட் பண்றோம். அமேசான் சில லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஹாட்ஸ்டார்ல லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஓப்பனா சொன்னா அதுல இருக்கிறதுல 10 விழுக்காடு திரைப்படங்கள் கூட நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம வருஷத்துக்கு காசை குட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப சினிமா எதை நோக்கி இருக்குது? எனக்கு இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு இப்ப மனுஷன் நினைக்கும் போது அதுக்கு சில படங்கள் தான் வருது. நம்ம சில படங்கள் தான் எடுக்கிறோம். சில நேரங்கள்ல காலமும் சூழ்நிலையும் திரைப்படங்களை தீர்மானிக்குது. அந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சில திரைப்படங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ரைட்டர்ஸ் நாங்களாம் உட்காந்து எழுதுறோம். திரைக்கதை எழுதும் பொழுது எப்பா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு படம் வேணும்னு எப்ப தேர்னாலும் அது ஓடிடியில இருக்கிறது இல்ல, அது எல்லாம் யூடியூப்ல இருக்கு. பெரும்பான்மையான நல்ல திரைப்படங்கள் ஓடிடியில இல்ல, யூடியூப்ஸ்ல இருக்கு. அது என்ன வியாபாரம்? அது என்ன சினிமா? அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்குதா? இந்த சினிமா மட்டும் ஒரு சாபம். அது சரியான பாதையில போறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படித்தான். அது போகும் போகாது, போகவும் விட மாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு லெப்ட்ல இழுத்துட்டு போயிடும், திடீர்னு இந்த பக்கம் போயிடும் ரைட்ல இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரியல. அப்படி ஒரு விதி மாதிரி இருக்குது நம்முடைய சினிமா. அந்த வகையில இப்படி நம்ம தமிழ் தெரிந்த, அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தெரிந்த வியாபாரமா உள்ள வர்றவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம்.
நீங்க என்ன சொல்றீங்க, காசே வேணாங்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம். அதனால நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அதிகபட்சம். இன்னும் சொல்ல மாதிரி சார் சொன்னாங்க மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்க வாங்குறோம், அதுல போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓடிடியில கண்டென்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. கடைசியா ஜெயிச்சது அலெக்சன் ஒண்டர்லேண்ட். அது மட்டும் அமேசான்ல கோடி கணக்கில் அள்ளி இருக்கு. அவன் 7 லாங்குவேஜ்ல அதை டப் பண்ணியிருக்கான். அந்த 7 லாங்குவேஜ்ல ஏன் டப் பண்ணியிருக்கான்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் அமேசான் இருக்குது, அங்கே பூரா அதை எடுத்துட்டு போறான். ஏன்னா இவனுடைய இசையிலையும் ஒளியிலையும் ஏதோ இருக்குது அதுல. ஸோ அவன் கீழே சப்டைட்டில் அந்தந்த லாங்குவேஜில் போட்டு அங்கே ஹிட் அடிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் சம்பாரிச்சுட்டு இருக்கான். மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பெருசாக ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன பசங்களுடைய கற்பனைகளை அது உள்ள போடுங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ கிளிக் அடிச்சு, ஏப்பா எதுலேயே இருக்காமப்பா அப்படின்னு ஒரு தடவை தட்டிட்டான்னா போதும், அப்புறம் நான் தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சூழலை உருவாக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சின்னத்திரை நிறைய பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வகையில சரவணன் மீனாட்சியில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தில் தோன்றி, அதை தொடர்ந்து மெட்ராஸ் ஆகட்டும், மாரி ஆகட்டும், மாயா, இன்னும் எத்தனையோ படங்கள், கபாலி, பைரவா, நம்ம அடிக்கிட்டே போகலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓடிடி தளம்னு பேசும்போது இப்போ சார் அமேசான் பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபேமிலி மேன் சீசன் 2லயும் சாரோடைய பங்கு இருந்திருக்கு. ஸோ எல்லா தளங்களையும் ராக் ஸ்டாராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டராக குழந்தைங்களுக்கு மைமிங் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேச்சாளர், மோட்டிவேட்டர். அப்பப்போ ரீல்ஸ் வரும், பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மயம் கோபி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. முதல்ல வணக்கம். தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பேசின தங்கச்சிமா. ரொம்ப கோர்வையா பேசுறது ரொம்ப அழகான விஷயம். அதுவும் தமிழ்ல பேசுறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாம ரொம்ப அழகா இவ்வளவு கோர்வையா பேசுறதுக்கு பெரிய மூளை வேணும். நமக்கு அந்த மூளை இல்லை. அதனால தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். இவ்வளவு நாள் பேசுறது தங்கச்சிக்கு ஒரு கை தட்டிக்கலாம். நீங்க எவ்வளவு அழகா தொகுத்து வழங்குறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே இவ்வளவு பேரை ஞாபகம் வச்சுட்டு பேசுறதே கஷ்டம். அது எழுதி வச்சு பேசணும், அதை மறந்துடும். அப்படி இந்த மூளை அப்படிதான், எல்லாத்தையும் மறந்துடும். இந்த மறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயம் சந்தோஷமா இருக்கும், நிறைய விஷயங்கள் காணாம போயிடும். அவ்வளவுதான். இந்த மறதி என்பது ரொம்ப அழகான வரி. நான் கொடுத்த பணம் மறந்துட்டேன், அதனால பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனா யாரும் சொல்லும் போது ஐயோ பணம் கொடுத்தோமா, எப்ப கொடுத்தோம் அப்படி கேட்பேன்ல. மூளை என்ன பண்ணும், வேற மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும். மூளை ரொம்ப மோசமானது. நல்லது ஏத்துக்காது, கெட்டதை மட்டும் தான் எடுத்துக்கும். எதை வேணாம்னு சொல்லுவாங்க தான் திரும்பி பார்க்க சொல்லும். எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னா ஏத்துக்காது. நல்லதை எப்போதும் எடுத்துக்கணும். நீங்க நல்லதை எடுக்கும் போது மனசு ரொம்ப அழகாயிடும். இந்த நல்லதுதான் இந்த கிஷோர் ஐயா. அது எப்போதும் நல்லதா தான் இருக்கும். எனக்கு கிஷோர் ஐயா எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு தண்டபாணி அண்ணா ஒரு படத்துக்காக இங்க இவர் அறிமுகப்படுத்தி இவர் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. இப்ப சமீபத்துல வரும்போது அவர் பேசுற வார்த்தைகள் அவ்வளவு அழகா இருக்கும். எப்போதுமே யாரை பத்தியும் தப்பா பேசுறதே கிடையாது. ஏதாவது பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார், சூப்பரா பண்ணும் சார், இதை உதவி பண்ணும் சார். உதவி என்பது நீங்க எதிர்பார்த்து பண்ணக்கூடாது சார் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு பேருமே. அது கடவுள் என்ன டைரக்டா ஓஸ் போட்டிருக்கா தலையில அவருக்கு. அங்கிருந்து நேரா ஓஸ் போட்டு அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே அவ்வளவு உண்மையா இருக்கும். அந்த உண்மை தான் இங்க நிக்குது. அந்த உண்மையா இருக்கிறது பெரிய உண்மை. அந்த உண்மைக்கு உண்மை என்பது ரொம்ப அழகு. உண்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிஷோராய்க்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு படம் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணதுக்காக தான் வந்தாங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. ஐயா வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணதுக்காக உள்ள சொல்லி தண்டபாணி சொன்னாரு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப அழகா இருந்தாங்க. பேசும்போது எத்தனை மணிக்கு வருவீங்க ஐயா, சீக்கிரம் வாங்கன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு வருவாங்க. அப்போ 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணிக்கு வந்து 9 மணி வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் 10 மணி ஆச்சு. இந்த காலகட்டம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. 3 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு ரீல் அனுப்புவாங்க, பாருங்க ஐயா எப்படி இருக்கு அப்படின்னு. ஏஐல பண்ணுது. ஏஐ மாதிரியே தெரியலங்க ஐயா, சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. 4 மணிக்கு எப்பயா தூங்குவீங்க, இந்த தூக்கமே வராதுன்னு. நீங்க எப்பதான் தூங்குவீங்க ஐயா, 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு தூங்குனா தொலைச்சு தூங்கிடுவேன் அப்படின்னாரு. தூங்குனா இதுக்கு சரித்திரமே இல்லை போல இருக்குது. அவர் தூங்குறவா எப்ப தூங்குவார் தெரியாது. அப்படி உழைப்பாளி, பெரிய உழைப்பாளி. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நடிக்கிறதுக்கு ஆயத்தமாச்சு, போயிருக்கணும், ஷூட்டிங் போயிருக்கணும். அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்றா, ஐயா இந்த படம் நான் பண்ணல அப்படின்னு. சரிங்க ஐயா, ஏன் அப்படின்னு. அந்த படத்தை நீங்க தான் பண்றீங்க அப்படின்னா. ஐயா நீங்க ஒரு சும்மா இருக்கீங்க ஐயா. இல்லையா நான் ஹீரோவா படத்தோட நீங்க ஹீரோவா பண்ணுங்க, இந்த படம் கரெக்டா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவருக்கு வந்த வாய்ப்பை இன்னொருத்தர் கொடுக்கறது வந்து எவ்வளவு பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு வந்து உண்மையிலேயே பெரிய மனசு தான். அதுதான் கிஷோர் ஐயா. இப்போ தண்டபாணி அண்ணா நாங்கெல்லாம் சேர்ந்து ஊட்டியில ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷ் தம்பி தான் அதுக்கு இயக்குனர் இருக்காங்க. ரொம்ப குட்டி புள்ள அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அந்த பிள்ளைய கதையை கேட்டு அதுக்கான வேலையை பார்த்து பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்றாங்க ஊட்டியில. நேற்று ஊட்டியில இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு திருப்பி நாளைக்கு ஊட்டிக்கு போறேன். அதுக்கு அத்தனைக்கு காரணம் இயக்குனர் மட்டும்தான். அந்த இயக்குனருக்கு உதவி பண்ணது தண்டபாணியா. தண்டபாணியனுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்குது எங்க ப்ரொடியூசர் ஐயா. நல்லா கைத்தட்டிக்கலாம். உண்மையிலே முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. முயற்சி தான் வாழ்க்கையில. நான் நடக்கிறேன் என்பது முயற்சி, உட்கார்வை என்பது முயற்சி. இந்த முயற்சி எவ்வளவு கூட அழகா வச்சிருக்கும். இந்த கண்டிப்பா நடந்துடும். நாளை என்பது ஆண்டம் கொடுக்குற போனஸ், இந்த நொடி ஆண்டம் கொடுக்குற போனஸ். நாளைக்கு உயிரோடு போன நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கூட வச்சுக்கிட்டு முயற்சி கூட வச்சுக்கிட்டு இதை வாழ்க்கையில் நம்ம நடத்திட்டு போனாலே போதும். இது சிறப்பாக நடந்துடும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கும். அது யார் ஆரம்பிச்சா தெரியுமா? யாருக்காவது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓன தெரியுமா கேட்டா தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா பார்ப்போம்.
ஆனா முயற்சி பண்ணியிருக்காங்க பார்க்க வைக்கிறதுக்கு. அந்த முயற்சி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இது நடந்துடும் கண்டிப்பா. இந்த வாடிக்கையில எப்பொழுதுமே எது நடக்கும் என்பது இதே துடிக்குது. எப்படி துடிக்குது யோசித்து பாருங்க. என்னைக்கா சொல்லியிருக்கான் துடிக்கிறேன்னு கிடையாது. உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கு. என்னைக்கா சொல்ற அந்த வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வேலையை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உயரத்துக்கு போயிடும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. முதல் அடி எப்ப எடுத்து வைக்கிறீங்களோ அதான் முயற்சி. அதை அடுத்த அடிக்கு போட சொல்ல 2வது முயற்சியா மாறிடுது. இந்த முயற்சி எப்போது நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ வாழ்க்கை சூப்பரா வந்துடும். ஆண்டவன் நம்ம ஏன் படைச்சிருக்கேன்? பிறந்துட்டோம், எப்படி இறந்துருவேன்? இந்த இடப்பட்ட காலத்துல நம்ம யாரும் கண்டுபிடிதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்காரு ஐயா. அவர் கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பரா வச்சிருக்காரு. தனக்கு மட்டும் வாழ்க்கையே கிடையாது, நமக்கான வாழ்க்கை. இந்த உறவுகள் எல்லாமே தொப்புள் கொடியில பிரிஞ்சு தான். நம்ம எல்லாருமே ஏன் தொப்புள் கொடி உங்ககிட்ட இருக்கும், இந்த தொப்புள் கொடி அங்க இருக்கும், எல்லாரும் ஒரு தொப்புள் கொடி தான். அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் நம்ம எல்லாருமே. இதெல்லாம் ஒன்னா சேரும் போது இது பெரிய விஷயமே கிடையாது. யுவர் பேக்கர்ஸ் அது யுவர் பேங்கரா மாறும் கண்டிப்பா. எங்கேயோ ஒருத்தர் கோடாமலை ஏறி ஒரு ஐயா வந்து லைட்டு பிடிச்சிருக்காங்க. திரும்பி சொல்ல ஆனா லைட்டு திருப்பினா சரியா திருப்பினா அப்படின்னு அந்த ஐயாவுக்கு இந்த பைசா போகும். அதோட முயற்சி ரொம்ப அழகான முயற்சி. அந்த முயற்சி திருவினையாக்க என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்ல மனிதர், சிறந்த மனிதர். இது வரைக்கும் பழகின மக்கள்ல ரொம்ப குறைஞ்ச மக்கள் தான் ரொம்ப ஹார்ட் பக்கத்துல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் உண்மையா இருக்கும். அந்த உண்மைக்கு பெரிய வாழ்த்துக்கள்ங்க. இன்று போல் என்றும் சிறப்பா இருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இங்க இருக்க மக்களே நீங்களே இதை வந்து முதல்ல உங்க செல்போன்ல வந்து டவுன்லோட் பண்ணாலே போதுமானது. இதுவே 100 பேர் வந்திருப்போம். இங்கே துவங்கட்டும். இந்த துவக்கம் இனிதே அமைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். நாம் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் பெரிய மன்னிப்பு. மகிழ்ச்சி. கைத்தட்டிக்கலாம் ஒரு வாட்டி. அடுத்ததாக எப்பவுமே சிலர் பேசும்போது சிரிக்க வைப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்கிற மாதிரி நம்மளுடைய நையாண்டி தர்பார்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன திரையினாலும் சரி பெரிய திரையினாலும் சரி அவர் வந்தாலே பட்டாசு தான். பொதுவாக அவர் மேடை நிகழ்ச்சிகள்ல அவர் பேசும்போது 10 விஷயம் நமக்கு ஒரு புரியும். அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸா போட்டு பார்த்தா ஒரு 20 ஜோக் அதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் பேசுவதை புரிந்து கொள்வதற்கே நம்ம பிரெயினை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். யூகி சேது சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து எங்க டாக்ஸிலையோ அந்த ஊருக்கு போலாமா, எங்க பெரிய டாக்ஸிலா. ரொம்ப நன்றி. ஜோஷிலாவா? தோஷிலாவா? 10 days கொடுங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ராடினரி கம்பேர். அந்த இவர் சொன்னது போல தமிழும் ஆங்கிலமும் சரளமாக பேசக்கூடியவர்கள். போஸ் வெங்கட் சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குன்னு டென்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30 செகண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்றது போல துபாய் வெங்கி தள்ளி விட்டு அப்புறம் தான் கிஷோர் ஒரு அறிமுகமானாரு. ஸோ எல்லாரும் வெங்கியோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே வந்திருக்கோம். அவர் அங்கே துபாயில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த முயற்சி திறமையாகட்டும். அந்த காலத்தில் பாண்டிச்சேரி போவோம், காரை ஓட்டிட்டு போவாங்க. நீங்கள் ஓட்டிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காரை ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஓடிடிலாம் ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அது முதல்ல தியேட்டர்ல ஓட்டிட்டு வாங்க, அப்புறம் தான் ஓடிடின்றான். அது என்ன புரியல எனக்கு. இப்போ பஞ்சதந்திரம் சுமாரான ஹிட் தான் தியேட்டர்ல. பிக்கெஸ்ட் ஹிட் இன் ஓடிடி எவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சினிமா ஒரு காமெடி படம். அப்போ ஓடிடினா என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்த்த மக்களுக்கு வந்து 10 செகண்ட் 15 செகண்ட் 1.5 மினிட்ஸ்ல பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு திரைப்படமே அந்த ஸ்பீடில் கேட்குறோம். குறைஞ்சபட்சம் ரொம்ப அந்த காலத்துல எம்கேடி தியாகராஜ ஸ்பீட்ல இருக்கு எஸ்ஜே சூர்யாவே. இன்னைக்கு அவ்வளவு தூரம் போயிடுச்சு. அப்போ ஹவு டு யூ மேக் அ ஃபில்ம் அப்படின்னா அந்த 1.5 மினிட்ஸ் கேப்சூல்ல ஃபாஸ்டா போ. ஜார்ஜ் லூக்கஸ் நடிகர்களுக்கு எப்பவுமே சொல்லுவார் ஃபாஸ்டர் லவுடர்னுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார். எல்லாம் சினிமாவே இப்போ ஃபாஸ்டர் அண்ட் லவுடரா போனதுனால எங்க வேணா கட் பண்ணி எங்க வேணா நீ சொருகலாம். மேக் இட் இன் ஃபார்ம் ஆஃப் டிஃபரெண்ட் ஷார்ட்ஸ். 1.5 மினிட்ஸ் into 2 minutes into so on. So 120 minutes divided by 2. அத்தனை ஷார்ட்ஸுக்குள்ள நீ கொண்டு அடக்கு அப்படின்னு சொல்ற இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் சினிமாவே மாறி விட்டது. அப்போ என்னன்னா தி பையர் டிக்டேட்ஸ் வாட் யூ ஷுட் டூ. ஏஸ்தெட்டிக்ஸா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி சொன்ன டெய்லர் முதல்ல கொடுத்துட்டான், பேண்ட்டை தைச்சிட்டான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால் கை வெட்டணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து சினிமா வந்திருக்கு. இது ஒரு பக்கம். ஏற்கனவே உலகத்தில் இல்லாத ஒரு இடர்பாடு தமிழ் இந்தியாவுக்கு வேண்டி தான் உண்டு. என்னன்னா இன்ட்ரோல்னு எல்லா ஊர்லயும் 1.5 hour தான், நம்ம ஊர்ல 2.5 hour. ஏன்னா இன்ட்ரோல் ஒண்ணுக்கு போனோம். ஸோ அந்த 1.5 hour ஃபாரின் ஃபிலிம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நம்ம ஆட் பண்றோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் செகண்ட் ஹாஃப்ல தான் கதையை எதிர்பார்க்கறான், கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி ஓபிடிக்கலாம், இவன் தான் போனா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இன்டர்வல்ல நீ ஒரு பேங்க் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்லயாவது கதையை சொல்லு அப்படிங்கிறான். அப்படி இருந்த ஃப்ரீடம்லாம் போய் இன்னைக்கு வந்து எல்லா நிமிஷமும் பேங்க் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் 99 மார்க் வாங்கினா நீ ஃபெயிலு, 100 வாங்கினாதான் பாஸ் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கிற பொழுது வினோதமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அபரிவிதமான திரைப்படங்கள் தயாரிக்கப்படக்கூடிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அது ஏன் என்றே புரியவில்லை. There is somewhere some money is available for people to produce films.
knowing fully well it is not going to be sold, knowing fully well nobody is there to buy. இதுல ஸ்ட்ரைக் வேற, இப்ப ஏற்கனவே வேலை இல்லை, நம்ம ஸ்ட்ரைக் வேற நம்ம இது பண்ணணும். ஏற்கனவே ஓடிடி வாங்குறது ஆள் இல்லை, இது 4 வாரம் கழிச்சு போடணும். தயவு செஞ்சு யாரு போடுற முதல்ல காட்டுங்க கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் பெரியவங்களுக்கு கொடுக்கறக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ அவங்க அந்த ஒரு நிபந்தனைகளோ யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை புது சின்ன படங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவன் படம் பண்றதே பெரிய விஷயம். நீங்க வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறீங்க, எல்லா ப்ரொடியூசருமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. 200-250 படம் எடுக்கிறாங்க. எந்த காலத்திலுமே 1895 ஆரம்பிக்கப்பட்ட சினிமா இன்று 130 வருடங்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே ஒரு 8-10% விழுக்காடு தான் வெற்றி படங்கள் என்றைக்குமே எல்லா ஊர்லயுமே. இப்போ இன்னும் குறைந்து கொண்டுதான் வருகிறது, அதிகமாகதான் தெரியல கண்ணுக்கு. அப்படிங்கிறப்போ எங்கோ ஒரு இடத்துல எப்போ கொஞ்சம் 100 படங்கள் எடுத்தப்போ ஒரு 10 படம் ஓடிச்சு. இப்போ 200 படம் எடுக்கிறப்ப 20 படம் ஓடிச்சு. அப்போ என்ன இல்லை, 200 படம் எடுக்கும்போது 10 படம் தான் ஓடுதுன்னா அப்போ தேவையில்லாமல் ஒரு 100 படம் எடுக்கிறோமா எங்கேயோ? அது என்னவோ தாலி அப்புறம் கட்டிக்கிறேனே, ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல முடிச்சிடன்ற மாதிரி ஷூட்டிங் முதல்ல படத்தை முடிச்சிடும், விற்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் நிறுத்தி விட்டு இந்த படம் விற்குமா, நிஜமா விலை நிற்கிறதுக்கு போட்டி தாங்குமா, எழுதும்போது பேப்பர் பென்சில் பெரிய காசெல்லாம் செலவு இல்லை, அப்பொழுதே நம்ம வந்து கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையோட கருத்தடை செய்து விட்டோம் என்றால் அப்போதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்டாப் மேக்கிங் டூ மனி ஃபிலிம்ஸ். அதுக்கு நல்லா யோசிங்க, இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் என்று யோசிங்க. இல்லைன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி பண்ணுங்க. இவர் S.V. சேகர் சொன்னார் இது மாதிரி மாடு பாடணும், இப்பெல்லாம் ராமராஜன் வந்து ஆடணும்னு சொல்ற மாதிரி மாடு பாடி சூப்பர் ஹிட். இப்போ போன வாரம் சைனால ஒரு அம்மாவும் அவரோட பையனும் ஒரு 5 வருஷமா குட்டி குட்டியா ஸ்கூல் பசங்க டிராயிங் போடுற மாதிரி போட்டு ஒரு பசுமாடை பத்தி ஒரு படம் சூப்பர் ஹிட்டுங்க. அப்ப என்ன கேட்கறான், படம் பண்றவன் கொஞ்சம் ஏழையாவோ கொஞ்சம் ரொம்ப வசதி இல்லாதவனாகவோ ஒரு நல்ல படம் செய்யிட்டு அவனுக்கு முதுகுல தட்டி கொடுத்து நீ வளரடாக்கன்னு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மனோபாவம் மக்களிடையே ஒரு மனிதாபம் இருக்கிறது. அதையும் நீங்க மைண்டில் வைத்துக்கொண்டு உருப்படியான படங்கள் எக்ஸ்ட்ரீம்லி லோ இன் பட்ஜெட்ல இஸ் ஈஸிலி பாசிபிள். அப்சஷன் அதான் ஹிட். காலங்காலமா அதான் சொல்லி $30,000 எடுத்து பிளார் விச் ப்ராஜெக்ட் வந்து $100 மில்லியன் சம்பாதிச்சது. ராபர்ட் ராட்ரிகஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த எல் மரியாச்சி அப்படிங்கிற படம் வந்து வெறும் $10,000. அதில் நடிச்ச ஆளில் $4,000 கொடுத்தான். மொத்தம் $6,000 எடுத்தப்பட்ட $125 மில்லியன் சம்பாதிச்சது. ஸோ காசு இல்லாமலும் நீ வந்து ஒப்பற்ற திரைப்படங்களை செய்யலாம் என்ற அந்த ரீதியிலே மனம் போக வேண்டும். எனக்கு தோணிச்சு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் பேப்பர் பென்சில் பிரிண்டிங்கோட நிறுத்திக்கோ. படமா பண்ணணும்னா எக்கச்சக்க கோடிகள் திரும்பி வர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எடுப்பவர்களும் அப்படி நினைச்சு படம் எடுக்கணும்ன்றது எனக்கு தோன்றுகிறது. உங்களோட வென்யூல நீங்க வந்து நிறைய இவர் போஸ் வெங்கட் சொன்னது போல செல்வமணின்னு சொன்னது போல மக்களுக்கு பிடித்த மாதிரி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்க 1.5 மினிட்ஸ் ஷார்ட்ஸா ஒன்னா சேர்த்து கோர்த்து ஒரு மாலையாக தயாரித்து அதுல நீங்க விட்டீங்கன்னா people will start tuning into your OTT, but be very cautious about the quality. எல்லாரும் வாங்க அப்படின்னா அதுதான் இல்லை என்பதுதான் திரைப்படம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி புத்தி காட்டுகிறது. ஸோ நல்ல குவாலிட்டி என்ன மீன் பண்றோம்னா ஜனரஞ்சகம் என்பது முக்கியம். திரைப்படத்தில் நம்ம பேசிக்கலாம், நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் பல நான் PhD பண்ணதே அதுல தான் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு டிராவல் பண்றான், இல்ல ஒரு 1 hour டிராவல் பண்ணி ஒரு மெனக்கெடுக்கிறான், கியூல நிக்கிறான், காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறான். சினிமா இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் விச் இஸ் பாட் வித்வுட் நோயிங் வாட் த ப்ராடக்ட் இஸ். சட்டனா போட்டு பார்த்து வாங்குறோம், வேஷ்டி போட்டு பார்த்து வாங்குறோம், இட்லி சரியில்லைனா இன்னொரு இட்லி கொடுன்றோம். சினிமா மட்டும்தான் வாங்கிய பிறகு நோ ரீஃபண்ட். என்னன்னே தெரியாது, என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, காசு முன்பணமாக கொடுத்து விடுகிறோம், ஒரு சீட்ல உட்காந்துக்கிறோம், இருட்டில் போட்டு அடக்கி வைக்கிறான். அதுக்கே திருவிழா கும்பல்லாம் வந்து பெரிய விஷயம், செலிப்ரேஷனா போகணும், இருட்டிலேயே வச்சுக்கிற பலான விஷயம் தான் இருட்டில் பேசுவேன். இந்த டெட்லி காம்பினேஷன் சினிமா கொண்டு இருக்கிறதுனால அப்போ அது என்ன இருக்க வேண்டும் அந்த ஸ்கிரீன்லங்கிறது அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. எதோனா எடுத்தாலும் 5-6-20 பயிரிடுவது எப்படி, அத்வைதம் துவைத்தம் இப்போ என்ன அப்படின்னு பத்தி பேசினா கல்லெடுத்து அடிச்சிருவான். தெர் இஸ் சம் ரீசன், ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், பிகினிங், மிடில், எண்ட், இன்னும் ஒரு கோட்பாடுகள் இதனால் தான் வருகிறது. பிகாஸ் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்கடா போய் நிற்குது அப்படின்னா, ஜனரஞ்சகமாக என்டர்டெய்னிங்காக இருந்தால் அதற்குள் உன் கருத்தை நீ வைத்துக் கொள்ளலாம். ஆனா கருத்தை மட்டும் பிரதமாக இருந்தால் அது வந்து வீட்டுல நீ வச்சுக்கோ, மக்கள் அது காசு கொடுத்து வாங்க மாட்டான். பிகாஸ் யூஆர் டேக்கிங் மணி ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிறது அர்த்தம் வச்சுக்கணும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஜனரஞ்சகம்னா the more the people the better the product அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு make it happy, make it jovial, make it have a content that has a beginning, middle and dramatic இருக்கணும்ங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை மனசில் வைத்துக்கொண்டு OTT ஆகட்டும் திரைப்படமாகட்டும் ஜனரஞ்சகமான ப்ராடக்ட் எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த படம்னா வாங்க முடியாது. அதுக்கு மக்களும் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்தால் உங்களை மாதிரி OTTயும் வாழும். படம் முன்படம் போட்டவர்களுக்கும் ஒரு நல்லபடியா இருக்கும். நீங்க வந்து இந்த
20% ஒர்க்கர்ஸ் தரேன்றீங்க, செல்வமணி ஹாப்பி ஆடுவாப்புல, அதுக்கெல்லாம் செல்வமணி இருக்காப்புல, ப்ரொடியூசருக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாவம் அவனு கொஞ்சம் கொடுக்குறீங்கல்ல. அந்த சார் மீண்டும் ஒரு நன்றி அதற்காக. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. யோ பேக்கர்ஸ் உடைய எல்லா நிகழ்வுலையும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும். அது ஒரு சோஷியல் காஸோடு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு சில நபர்களை நான் மேடைக்கு கூப்பிடவிருக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே யோ பேக்கர்ஸின் மூலமாக எப்பொழுதும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த உதவிகளை செஞ்சிருக்கிறோம். ஸோ பரிமளா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். தாத்தம்பட்டி சேலத்துல இருந்து. அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க கணவரை இழந்தவர்கள். அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்காக தையல் மெஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிமளா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆயிஷா மரவனேரி சேலம். அவங்க கணவரை பிரிந்து வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு சோப் மேக்கிங் பேசிக் எசென்ஷியல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். கோமதி சேலம்ல அவங்களும் தனித்து வாழக்கூடிய பெண்மணி. அவங்களுக்கு டிஃபன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கான வெசல்ஸ், அதற்கான பாத்திரங்கள் கொடுத்து உதவி இருக்கிறோம். ஸோ அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சத்யா, அவர்களும் கணவனை இழந்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி. 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு தொழில் செய்வதற்காக தள்ளுவண்டி நம்ம யுவா பேக்கர்ஸ்ல இருந்து கொடுத்திருக்கிறோம். அவங்களை தொடர்ந்து கற்பகம், அவங்களும் தனித்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க ஒரு தள்ளுவண்டி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுத்திருக்கோம். 2 பெண்கள் இருக்காங்க. 2 பெண்களையும் தனியாக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் தள்ளுவண்டி யுவர் பேக்கர்ஸ் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. விஷுவலி சேலஞ்ச் பீப்புள், பார்வை சவால் கொண்ட நபர்கள். அடுத்தது இவங்களுக்கான உதவி உபகரணங்கள் நம்ம கொடுத்திருக்கோம். மாரியப்பன் இந்திரா, ரவீந்திரன் கிருஷ்ணவேணி, சுரேஷ் சத்யா, மோகன்ராஜ் ராஜம்மாள், மணிமாறன் சரண்யா. யோபேக்கஸ் டீம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேடைக்கு கொஞ்சம் சட்டுன்னு கூட்டிட்டு வருவீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அடுத்ததாக 2 நபர்கள், வயது முதிர்ந்தோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸுக்கான உதவி நம்ம பண்ணியிருக்கோம். கமலா அவர்களுக்கும் விஜயா அவர்களுக்கும் தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாரையும் நான் மேடை கூப்பிடுற ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதும் அது உதவியோடு தான் தொடங்கணும் அப்படிங்கிறது யோ பேக்கர்ஸோடைய மோட்டோ எப்பவுமே. ஸோ இவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணராஜு அவர்கள் சார்பாக, அது நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்கள் சார்பாகவும் யோ பேக்கர்ஸ் டீம் சார்பாகவும் ஒரு நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்ங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க தொழில நீங்க சிறப்பாக வரணும், மிகச்சிறந்து நீங்க விளங்கணும். அதுதான் எங்களுக்கான சந்தோஷம். இவங்க மட்டும் இல்ல, இவங்க இல்லாம இன்னும் நிறைய பேருக்கான உதவிகள் எப்பொழுதுமே சென்று கொண்டிருக்கும். அதுதான் யோ பேக்கர்ஸ் OTT பிளே. நம்ம லான்ச் பண்ணும் போதே சொல்லியிருந்தோம், இது ஒரு நான் ப்ராஃபிட் OTT அப்படின்னு. இதை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க மனமுவந்து செய்யக்கூடிய எந்த பண உதவியாக இருந்தாலும் அது தக்க நபரை போய் சேரும். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். கசானா அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும். நீங்க அது மூலமாக ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்க அந்த ஐகான்ல கிளிக் பண்ணீங்கனாலே டிரான்ஸ்பரண்டாக யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் இருக்கும். எவ்வளவு பணம் இருக்கு, எந்த வகையில செலவு செய்யப்படுது அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் செய்யப்படும். SOS மூலமாக உங்களோட பாதுகாப்புக்காக என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹெல்ப் சென்டருக்கு தகவல் அனுப்பப்படும். யார் யார் மொபைல்ல அது கனெக்ட் ஆயிருக்கோ அவங்க அந்த நபர்கள் இமீடியட்டாக நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு உதவி செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, உங்களோட மைக்கு அதை ஆக்சஸ் பண்ணிடும். ஸோ உங்களோட தகவல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தெரியும். அதனால நீங்க இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இங்க இருக்கக்கூடிய 100 பேர் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு மயம் கோபி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களோட ஆதரவை நீங்க தரும்படி பணிவன்போடு நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் நன்றி. ஒரு பெரிய காய்ச்சல் கொடுக்கலாம். சுரேஷ் அவர்களை அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக பணிவன்புடன் அழைக்கிறேன். எவ்ரிபடி டேக் யுவர் சீட். சார் யூகி சேது சார், நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேச போறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். போஸ் வெங்கட் சார், நீங்க வெயிட் பண்றீங்களா கிளம்புறீங்களா? ஓகே, பாருங்க, உங்களுக்கு தெரியுது அவசரம். ஓகே ஓகே, நீங்க போங்க சார், போங்க. அவர் பேரையும் அழிச்சிட வேண்டிதான். அவரை பத்தி பெருமையா பேசலாம்னு நினைச்சேன். கண்டென்ட்டா தான் பேசுறேன், கோபத்தோடு தான் பேசுறேன். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேர் கிருஷ்ணராஜ் சார், இப்போ கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டில் சாப்பிட்டாலாம். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ள போய்
அங்கே உள்ள அதாவது கடலுக்குள்ள வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்து அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல் எல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளோ உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடி, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்துல விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி இப்போதும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயோ இல்ல தமிழகத்திலேயோ கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால படம் வந்து இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன், என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடியில படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடியில போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறத விட அந்த சட்டமன்றத்துல ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்துல முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்னை வந்து லேட்டா ஏத்துனாங்க ஸ்டேஜில். நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினாரு, கூல் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது வாங்க அப்படின்னு. நான் திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் இருக்கேன், அவங்க அங்கேருந்து வரணுமே சார். இல்லை நீங்கள் வாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறமும் உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, சார் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக பேசிடுங்க அப்படின்னு. கிஷோர் சார் சொன்னார், இல்லைங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி முட்டை போடுற இதுக்கு தான் அந்த இதோட வலி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இந்த விஷயம் உங்களுக்கு மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு என்னை வந்து பேசினதால அந்த இன்விடேஷன்ல என் பேர் போடாம இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்க யார் யார் வந்திருக்கா என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக. அதனால அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால தாழ்மையான வேண்டுகோள். டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு
தொகுப்பாளினி டோக்கிலா வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களான்னு எல்லாம் வசதியோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ணுற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க தான் தொகுப்பாளினியாக இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுதாம்மா, அதுக்குதாம்மா சொல்றேன், ஒரு ஓனரும் வேணும்ல. ஸோ அப்படி அவர் யாரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரா? எனிவே இந்த பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.